மறந்து விடக்கூடாது. ஆமே. இந்த வேளையில் ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக எங்களை திருப்பலாம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. ரோமர் 8:28 நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன் இங்கிலீஷ் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறார். And we know that in all things God works for the good of those who love him. ஆமே. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. who have been called according to his purpose. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தாரோ, தேவன் எதற்காக நம்ம முன் குறித்தாரோ, தேவன் எதற்காக நம்மை தெரிஞ்சு கொண்டாரோ, அவர்கள் வாழ்வில் தேவன் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆமே. பல நேரங்களில் நமக்கு அது விளங்குறது இல்லை. என் வாழ்வில் ஏன் இது நடக்குது, எதனால் என் வாழ்வில் எப்படி சோர்வுகள், எதனால் என் வாழ்வில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், எதனால் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை, எதனால் எனக்கு இந்த அற்புதங்கள் நடக்கலை, அதிசயங்கள் நடக்கலை, எதற்காக நான் இப்படி போராடி கொண்டே இருக்கிறேன், எத்தனை வருஷ காலமாக எத்தனை மாதங்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள எழுகிறது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியருடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவர் அந்த செய்தியில் இப்படியா சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் யார்னா, அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் சைலன்ஸ். அமைதியின் தேவனா. சில நேரங்களில் அவர் பதில் கொடுக்கறதே இல்லையா, அந்த பதில் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதே இல்லையா. அப்போது அதில் அந்த செய்தியில் அவர் இப்படியாக சொல்லி கொண்டிருக்கும் போது வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 400 years சைலன்ஸ் இயர் என்று சொல்லப்படுகிறது. 400 years 400 வருஷங்கள் தேவனுடைய சத்தம் இந்த உலகத்தில் கேட்கப்படாத நாட்கள், வருஷங்கள் எவ்வளவா? 400 years. எப்போ தெரியுமா அது? மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் வரையிலும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் எத்தனை வருஷங்கள் சைலண்ட் இயர்ஸ்? 400 years சைலன்ஸ் இயர்ஸ். 400 வருஷங்கள் அமைதியாய் தேவன் இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ அந்த 400 வருஷங்கள்ல நடந்தது என்ன? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு யாரோடும் பேசவே இல்லை. தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விட்டு வாழ்ந்த நாட்கள், தேவனை மறுதலித்த நாட்கள், தேவனை சார்ந்த இல்லாத நாட்கள். 400 years அமைதியான வருஷங்கள். சில நேரங்களில் கர்த்தர் நம்ம வாழ்வில் அமைதியான வருஷங்களை வைத்திருக்கிறார். எல்லா நேரங்களும் அப்படி அல்ல, ஆனால் சில நாட்கள் சில மாதங்கள் தேவன் அமைதியாக இருக்க விரும்புகிறார். எதற்காக? சில காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார், நாம் கீழ்ப்படியாமல் நடந்திருப்போம். தேவன் சில காரியங்களை செய்ய சொல்லியிருப்பார், அவைகளுக்கு நாம் முரண்பாடாய் செய்து கொண்டிருப்போம். 400 years சைலன்ஸ் இயர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ நம்ம வாழ்வில் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிறார். ஒரு ஊழியர் இப்படியாய் சொல்லியிருந்தார், நீங்கள் ஒரு ஜபத்துக்கு ஒரு குறிப்பாக ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவர் ஆம் எஸ் எது சொன்னால் அது பதில். கரெக்டா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் நோ என்று கொடுக்குறார். நோ, அதுவும் ஆண்டவர் கொடுக்குற ஆன்சர் தான். நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எஸ்ஸும் சொல்லலை நோவும் சொல்லலை. வெயிட் சொல்லலை, ஆனால் வெயிட்டிங்கில் இருக்குது. சில ரிசல்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது. எப்போ கன்ஃபார்ம் ஆகுனே தெரியாது. அதுவும் என்னதான்? பதில் தான். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. 400 years சொல்லும் போது கர்த்தர் மோசே கிட்ட மன்னிக்கணும், கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்லினார், உன்னுடைய ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், அதுக்கு பிறகு அவர்களை பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வாக்கு பண்ணார். வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் தலைநலிவாய் சொல்லிவிட்டார். கவனிங்க, அந்த 400 வருஷங்கள் உபத்திரப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு,
அதுக்கு அடுத்தது யாக்கோபு. யாக்கோபின் குடும்பத்தார் தங்கும்படிக்கு 70 பேர் எகிப்துக்கு போகிறார்கள். அந்த 70 பேர் பல லட்சமாய் மாறுகிறார்கள். 400 வருஷத்தில் அவர்கள் பல லட்சமாய் மாறுகிறார்கள். ஆனால் எகிப்திலே அவர்கள் இருக்கிறார்கள், அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். அந்த 400 வருஷங்கள் அவர்கள் உபத்திரப்பட்டார்கள். 400 வருஷங்கள் அவர்கள் ஜெபம் பண்ண ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லையா? அவங்க ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கவில்லையா? அவங்கள வியாகுலங்களை கண்ணீர்களை கர்த்தர் பார்க்கலையா? ஆண்டவர் எல்லா ஜெபங்களையும் கேட்டார், கண்ணீர்களை பார்த்தார். ஆனால் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் தளந்தெளிவாய் சொல்லிட்டார், இன்னும் கானான் தேசத்தில் இருக்கிற எமோரியருடைய பாவங்கள், அவருடைய பாவங்கள் இன்னும் இது ஆகலை. அதனால 400 இயர்ஸ் அவர்கள் அங்கே இருப்பார்கள். அதுக்கு பிறகு இந்த வாக்குத்தத்த தேசம் யாருக்கு சொந்தமாகும்? தேவ ஜனங்களுக்கு சொந்தமாகும். வாக்குத்தத்த தேசத்தை அவர்கள் திரும்ப வருவார்கள். 400 இயர்ஸ், 400 வருஷங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்ப வருவார்கள், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள் என்று தேவன் அவர்களை சொல்லிவிட்டார். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணாரு. ஏன்னா ஆபிரகாமுகிட்ட கர்த்தர் அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கால் மதிக்க தேசத்தை நடந்து திரி, தேசம் உனக்கு சொந்தமாக சொல்லிட்டாரு. ஆனால் அப்போ அவர்கள் சொற்ப ஜனங்கள், அற்ப ஜனங்கள், அவர்களால் அந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாத சொந்த ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்களை வைத்து கானான் தேசத்தில், வாக்குத்தத்த தேசத்தில் அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? ஆபிரகாம் ஒரு நிலத்தை வாங்குறாரு, மக்பேலா என்ற குகையை வாங்குறாரு தன்னோட மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு. அதை என்ன கொடுத்து வாங்கினாரு? 400 சேக்கல் வெள்ளி கொடுத்து வாங்கினார். 400, அங்கே ஒரு 400 இருக்குது இல்லை, வெள்ளி கொடுத்து அவர் வாங்குறார். அப்போ அந்த தேசத்தில் அவர் என்னவா இருக்காரு? ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறார். அப்போ எதுவுமே எல்லாவற்றையும் அவர் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டி இருந்தது. அவர்களுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தம் இல்லாத ஒரு நேரம். கர்த்தர் வாக்கு பண்ணின நாட்கள் நேரம் வரும் வரையில் நம்ம எல்லாவற்றுக்கும் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அவர் குறித்த கால நேரம் வரும்போது நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் வைத்தார். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எதுக்காக இந்த வார்த்தைகள் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், தேவன் நம் வாழ்வில் முன்குறித்திருக்கிற காலங்கள் சமயங்களையும் அறிவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. பல நேரங்களில் பல காரியங்களுக்காக அவன் உபவாசித்து அழுகிறோம், ஜெபிக்கிறோம், தேவன் நோக்கி மன்றாடுகிறோம். ஆனால் நிறைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல. சில ஜபங்களுக்கு உடனே பதில் கொடுத்துட்றார். சிலருக்காக ஜபம் பண்ணும்போது உடனே கேட்டுடுறாரு, உடனே அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அவர்களுக்காக ஜபம் பண்ணும், அதிசயம் நடக்குதே, எனக்கு நடக்கலையே. அவர்களுக்காக ஜபம் பண்ணும், மாற்றம் வருது, எனக்கு மாற்றம் வரலையே என்று பல நேரங்களில் கலங்குகிறோம். எனக்கு அருமை தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனை, கர்த்தர் உங்களோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆமென். ஆண்டவரிடத்தில் போய் நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியாது. அவர் சிருஷ்டி கர்த்தர். அவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்பதற்கு நம்ம அதிகாரம் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நோக்கத்தோடு எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். நேற்று இதில் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அதில் வந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுவரையில் நான் கண்டிராத அரிய வகை விலங்கினங்களை நான் பார்த்தேன், அரிய வகை பூச்சிகள், அரிய வகை மலர்களை பார்த்தேன், அரிய வகை பறவைகளை பார்த்தேன். இதுவரையிலும் மனிதர்கள் கண்டிராத. அது மாத்திரமில்லை, அந்த வீடியோகிராஃபர் ஒரு கேமராமேன் அமேசான் காடுகளுக்குள்ள, அடர்ந்த காடுகளுக்குள்ள, அது மாத்திரமில்லை, மிகவும் ஜனங்கள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காடுகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள, பாலைவனங்களுக்குள்ள சென்று அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. எத்தனை வருஷங்கள், எவ்வளோ பிரயாசப்பட்டு எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட உயிரினங்களை நீங்கள் கூட பார்த்துருப்பது அரிதுன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக பார்க்குற மாதிரி இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ நிறங்களோட வண்ணங்களோடு இருக்கிற பறவைகள். இதெல்லாம் எங்கப்பா இருக்குது? எல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலா என்று சொல்லுகிற அளவுக்கு ரியலா ஆண்டவர் படைப்பை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆமே, அவ்வளோ அழகான பறவைகள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, வண்ணங்கள் ஆண்டவர் அப்படி தீட்டி வச்சிருக்கிறார். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், அந்த பறவைகள். அது மாத்திரமா ஒரு அரிய வகை அந்த ஒரு செடியை பார்க்குறேன்.
அந்த செடி வளர்ந்துருக்கிறது. அதன் மேலே ஒரு கல் பட்ட உடனே அந்த செடி அப்படியே மூடிக்கொள்கிறது. மூடிக்கொண்டு அது சாதாரண ஒரு கல் மாதிரி மாறிடுது. எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்! அது மாத்திரமல்ல, கடல் உயிரினங்களை அதில் காண்பிக்கிறார். கடல் உயிரினங்கள், அந்த கடல் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாம் மீன் பிரியர்கள், ஒரு சீ ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்துருக்குறோம். ஒரு பிராணை சாப்பிடுவோம், நண்டை சாப்பிட்றோம், சொல்லுங்க, சில வகையான மீன்களை சாப்பிட்றோம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அந்த கடல் உயிரினங்களை காண்பிக்கிறார்கள். கடல் உயிரினங்கள் அவ்வளவா இருக்கிறது, விதவிதமாய், நிறங்கள் வித்தியாசமாய் அப்படிப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு நம்ம கிரகிக்க முடியாதவைகள். ஆமே, எப்படி ஆண்டவர் படைச்சாரு, எவ்வளோ ஞானமா ஆண்டவர் படைச்சிருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது அரிதாக இருக்கிறது. எனக்கு அருமை தேவ ஜனமே, கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை நீங்கள் நான் உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. வேதம் அதான் சொல்லுகிறது, அவ்விடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அவ்விடத்தில் அன்பு கூறுவாயானால் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் முடிய பண்ணுவார். ஆமென். ஒருவேளை உன் வாழ்வில் கடந்த காலத்தில் தீமைகள் வந்திருக்கலாம். தீமை நூடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், கண்ணீர் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், நெருக்கத்தின், நிந்தையின், அவமானத்தின் ஊடாய் நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம், வியாகுலத்தின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஜபத்திற்கு பதிலாத காரியங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்பாக ஒருவேளை நான் ஏளனமாய் தெரிகிறேனே, மற்றவர்களுக்கு முன்பாக எல்லாம் இருக்குது ஆனால் இது இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோட அலைகிறவர்களைப் போல நாம் காணப்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ஆமாம், நான் தவறு செஞ்சிடலாம், நீங்கள் ஒருவேளை தவறு செஞ்சிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தப்பு செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும், எல்லா சிருஷ்டிப்புகளையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் உருவாக்கின நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காலங்களில் நம்ம ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அந்த சிலுவை பாடுகளுக்கு, மரணத்திற்கு இயேசு தன்னைத்தாமே அர்ப்பணித்தார். ரோமருடைய வழக்கத்தின்படி சிலுவை என்பது ஒரு சாபம், ஒரு சாபத்தின் அடையாளம், ஒரு பனிஷ்மெண்ட். அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை புனித சின்னமாய் காணப்படுகிறது. கிறிஸ்து அதை அனுபவிப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயங்கவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தேவனே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். தேவன் எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்தை வைத்திருக்கவில்லை. சிலர் வாழ்வில் தேவன் பாத்திரத்தையே வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் தேவன் ஒரே பாத்திரத்தை வைக்கல. ஆனால் சிலர் வாழ்வில் தேவன் சிலருக்கு அந்த பாத்திரத்தையே வைக்கல. அவர்கள் பிறப்பும் வளர்ப்பும் மரணமும் சமாதானமா இருக்குது. ஆனால் சிலரை தேவன் அந்த பாதையின் ஊடாய் நடத்துகிறார். யோபுடைய பாத்திரம், யோபு பருகின பாத்திரம் வேறு. ஆமாவா? யோபு பருகின பாத்திரம் வேறு. அவன் பருகின பாத்திரம் கண்ணீர், வேதனை, இழப்புகள், அவமான, நிந்த. இயேசு பருகின பாத்திரம், யோபு பட்ட பாடுகள் ஏறக்குறைய அவர் 9 மாதங்கள்லேருந்து 1 வருஷம் தான் அவருடைய பாடுகள். ஆனால் அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் அவர் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். இயேசு பருகின பாத்திரம் ராம் முழுவதும் அவர் இருக்கிற 24 ஹவர்ஸ்க்கு மேலே அவர் அந்த மாலையில் அவர் தம்முடைய சிஷ்யர்களோடு கூட அந்த ராப்போச்சனத்தை அவர் அனுசரித்த பிறகு ஜபிக்க செல்கிறார். கண்ணீரோட, வியாகுலத்தோட அவர் ஜபிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் இரவு கைது செய்யப்படுகிறார். அவர் அரண்மனை கொண்டு போகப்படுகிறார். அந்த அரண்மனையில் அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அந்தோ பரிதாபம். அப்படிப்பட்ட ஒரு இரவு. அந்த இரவு என்றால், அந்த இரவில் அவர் கைது செய்து எங்கே வைத்தார்கள் தெரியுமா? ஏற்கனவே அந்த இடத்துல சித்திரவதை செய்து வைக்கப்பட்ட இடத்துல அவர் வைத்தார்கள்.
அந்த இடத்தை நான் சென்று பார்த்தேன். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? சொல்ல முடியாத வேதனை நிறைந்த இடம். ஏனென்றால் கைதிகளை மரண தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அந்த அளவுக்கு சித்திரவதை செய்வார்கள். மரித்து போன சடலங்கள் அங்கு இருக்கும். அந்த இடத்துல வைத்து விடுவார்கள். எலிகள் அந்த மாம்சத்தை எலிகள் வந்து மரித்து போன மாம்சத்தை எலிகள் இருக்கும். எலிகள் வந்து அந்த மாம்சத்தை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். அது மாத்திரமில்லை, அந்த இடத்துல அவர்கள் மரண வேதனையில் இருக்கிறவர்கள் கழித்த மலத்தினாலும் அவர்கள் கழித்த யூரின் அந்த இடங்கள் அப்படியே நிறைந்து இருக்கும். சுத்தம் செய்ய மாட்டார்கள். இது ஒரு வேதனை கொடுக்கிற ஒரு இடம். இயேசு அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்துல இயேசு அவமானப்படுத்தப்பட்டார். உனக்காக எனக்காக அவர் என்னை நேசிச்சதனால், உங்களை நேசிச்சதனால் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சிறை கைதி அனுபவிக்கிற எல்லா வேதனைகளை காட்டிலும் அதிகமான வேதனைகளை அவர் அனுபவித்தார். அவர் ஏற்றுக்கொண்டார், சகித்து கொண்டார். அவர் பருகின பாத்திரம் வேறு. ஆமென். வேதத்துல அன்னாள் பருகின பாத்திரம் வேறு. அவள் மலடி எண்ணப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது அவருடைய சக்கலத்தை அவளை மரணத்தை அனுபவிக்க ஒரு வேதனை அவர் கொடுத்து கொண்டே இருந்தாள். அந்த வேதனையூடாய் அவள் கடந்து சென்றாள். பல நேரங்களில் தேவன் நம்மை பிழிவதற்கு, தேவன் நம்மை சில பாதையின் வழியாக நடத்துவதற்கு காரணம் அவர் விரும்புகிற பாத்திரமாய் நீங்கள் நானும் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். பல நேரங்கள் நாம் நினைத்துக் கொள்கிறோம், நான் விரும்புகிறபடி, நான் எதிர்பார்க்கிறபடி, நான் இப்படி இருக்க வேண்டும் என்று நாமே ஒரு எண்ணத்தில், ஒரு யோசனையில் வைத்துக்கொண்டு நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அது நம்முடைய எண்ணங்கள். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் படி நாம் உருவாக்கப்படுவது இல்லை என்பதை நான் விளங்கிக்கணும். ஆமாம், உங்கள் எண்ணங்களின்படி நீங்கள் உருவாக்கப்படவில்லை. தேவன், வேதம் அழகாக சொல்கிறது, தேவன் அதற்கு என்ன மேனியை கொடுக்கிறார் அந்த விதமாக அது உருவாக்கப்படுகிறது. ஒரு விதைக்கு ஒரு விதை பார்க்கிறபடி அது வளரும் போது இருக்கிறது இல்லை. தேவன் அதுக்கு ஏற்ற ஒரு மேனியை வைத்திருக்க அதை கொடுக்கிறார். ஆமாம். அப்போ அன்னாளை கர்த்தர் அன்னாள் வாழ்வில் நன்மைக்கு எதுவாய் செய்தார். என்ன நன்மை? அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவள் அழுது புலம்புகிறா, ஜபிக்கிறா, பிரயாசப்பட்டு பார்க்கிறா. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெண், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஆட்டு மந்தையிலாவது மாட்டு மந்தையிலாவது ஒன்றும் மலடா இருப்பதில்லை என்பது அவளுக்கு தெரியும். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அன்னாள் ஜபிக்கிறாள். வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணும், அற்புதம் நடக்கல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஜபித்தும் அற்புதம் நடக்கல. அப்போ மலடியா இருக்கிறதுனால அன்னாள் தன் வாழ்வில் சாபம் இருக்கிறதாக நினைக்கிறாள். அப்படிதான் நீ சபிக்கப்பட்டவள் என்று சொல்லி தான் அவளை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவள் கணவனும் அவளுக்கு ஆதரவாய் பேசி கொண்டிருக்கிறான். அவளை சிநேகிக்கிறதுனால அவளுக்கு ஆதரவாய் அவன் பேசி கொண்டிருக்கிறான். பல நேரங்களில் கரும்பு பிழியப்பட்டாதான் என்ன வருது? ஜூஸா மட்டும் தான் பார்க்குறீங்களா நீங்க? கரும்பு ஜூஸா மட்டும் பார்க்குறீங்களா? அப்புறம் கரும்பு பிழியப்பட்டா ஜூஸ் மட்டும் பார்க்குறோம். ஆனால் கரும்பு பிழியப்பட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறோம். நிறைய ஜூஸ் வந்தா சொல்லுங்க. கரும்பு நிறைய ஒரு கரும்பு ஜூஸ் ஆக்கி குடிச்சிடும். 2 கரும்பு, ஒரு டன்னு, ஒரு லாரி நிறைய கரும்பு வருது. என்ன பண்ணுறோம்? அந்த கரும்பு பிழியப்பட்டு அது இனிப்பா அது பிழியப்பட்டு அது காய்ச்சப்பட்டு அது வெள்ளமாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அது பிரித்தெடுக்கப்பட்டு அதனுடைய கழிவுகள் எல்லாமே அது கொதிக்க வைக்கப்படுகிறது. அப்பா ஜூஸ் ஆயிட்டேன் பா, யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அதோடு நிறுத்த விரும்புகிற ஆண்டவர். அது கொதிக்க வைக்கப்படுகிறது. அது கொதிக்க அதிலிருந்து அழுக்குகள், களிம்புகள் எல்லாம் நீக்கப்படுகிறது, சக்கைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது, களிம்புகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அது வெள்ளமாக ருசியான, இயற்கையான ருசியான பொருளாக மாறுது. அநேகருடைய உணவு காரியங்களில் இனிப்புட்டுகிற ஒரு காரியமாக அது மாறுகிறது.
அண்ணாலும் பிழியப்பட்டால், கசைக்கு பிழியப்பட்டால், உள்ளம் உடைந்து அவள் தேவ ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்து அவர் ஜபிக்கல, கூடாரத்தில் வந்து ஜபிக்கிறா. என்ன ஜபிக்கிறா தெரியுமா? அண்ணால் ஆண்டவள் இதயத்தில் ஆண்டவுடைய பாதத்தில் தன் இதயத்தை ஊற்றி விட்டாள் என்று சொல்லு. போர் அவுட் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆண்டவுடைய சமூகத்தில் தன் இதயத்தை அவள் ஆண்டவள் ஊற்றி விட்டாள். ஒரே இடத்துல அன்பு கூறுகிறேனே, உண்மையை நம்பி இருக்கிறேனே, உமக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று அவளுக்கு அநேக கேள்விகள். பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருவார். இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பது இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆன்சர் ஷீட் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எல்லார்ட்டும் கொஸ்டின் பேப்பர் மாதிரி எல்லாரும் நிறைய கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கிறோம், ஆன்சரு ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது என்பதை விளங்கிக்கணும். எல்லா கேள்விகளும் பதில் கிடைக்கிறது இல்லை. ஏன் இந்த ஆண்டு ஒரு கேள்வி கேட்கவும் முடியாது, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அவர் தான் செட் பண்ணியிருக்கார். இல்லை, அவர் தான் எக்ஸாமினர், அவர் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். அண்ணால் ஆண்டவர் சமூகத்தில் இதயத்தை ஊற்றுகிறாள், அவள் ஜபிக்கிறாள், தேவன் அவள் ஜபத்தை கேட்கிறார். எல்லாம் ஜபலாம் முடிச்சிட்டா. முடிக்கும் போது ஒரு வார்த்தை ஜபம் மட்டும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணப்படுகிறது அல்லது கோடிட்டு காட்டப்படுகிறது. பல நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவனை உடைச்சி ஊற்றும் போது நமக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரும். அது ஒரு ப்ரொஃபட்டிக் ப்ரேயர். சில நேரங்களில் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகிற வரையிலும் தேவன் வெயிட் பண்றார். ஒரு பொருத்தனை ஜபத்தை பண்றார். சரி ஆண்டவரே, எனக்காக பிள்ளை கேட்டேன், இல்லை எனக்கு கிடைக்கல, உண்மைதான். அதுக்கு முன்னாடி அவளுக்கு பிள்ளை கொடுத்திருந்தா அவள் ராஜா மாதிரி பிள்ளையை வளர்த்துருப்பா, உண்மைதான். இப்போ அவள் கேட்குறா ஆண்டவர் சமூகத்தில், எனக்கு பிள்ளை கொடும், அந்த பிள்ளை உமக்காகவே நான் வளர்க்கிறேன். ஏனென்றால் ஜட்ஜஸ் டைம், அது நியாயாதிபதிகள் காலம், அது நியாயாதிபதிகள் காலம் முடிவு பெற போகிறது. அவள் தான் கடைசி ஜட்ஜுன்னு சொல்லப்படுகிறார். ப்ராஃபட் தான், ஆனால் நியாயாதிபதிகள் காலம் முடிய போகிறது. தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ஒரு பெரிய ரேவல் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆயத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம கண்களுக்கு அது விளங்குறது இல்லை. பெரிய காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு பெரிய கமிட்மெண்ட் எதிர்பார்க்கிறார், ஒரு பெரிய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். உள்ளே உடைந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுகிறவளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அண்ணால் இதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள், ஆண்டவர் வெயிட் பண்றார். அப்போ ஒரு பிரேயர் அவ வாயிலிருந்து பண்றா. ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ண, தெரியுமா, நீர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பீர், ஆண் பிள்ளை கொடுப்பனால் என்னால் அவன் உங்களுக்கு இருப்பான் ஆண்டவரே, உங்க சமூகத்திலே வளருவான், உம்முடைய தீர்க்கதரிசியா இருப்பான், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்று அர்ப்பணித்து ஒரு ஜபத்தை பண்றா. ஜபம் பண்ண உடனே அவ உள்ளத்தில் இருக்கிற வேதனை, கண்ணீர், பாரம் எல்லாம் அடுபட்டு போயிட்டு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீங்க அநேக நாட்கள், வருஷங்கள் கணக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா, பதில் கிடைக்கலையா? ஒரு கமிட்மெண்ட் பிரேயர் அல்லது ஒரு பொருத்தனை ஜபம், ஒரு பொருத்தனை ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அந்த பொருத்தனையோடு ஜபம் பண்ணி, அந்த பொருத்தனை சொல்லி ஜபம் பண்ண அந்த பொருத்தனை நிறைவேற்றணும். அவள் பொருத்தனை செய்து ஜபிக்கிறாள். என்ன ஜபம்? ஆண்டவரே, இந்த பிள்ளை உமக்கு சொந்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, என் ப்ரேயருக்கு நீ ஆன்சர் கொடுங்க, என் ஜபத்துக்கு என்ன பண்ணுங்க, பதில் கொடுங்க. அந்த பதில் உங்களுக்கு தான் ஆண்டவரே. என் ஜபத்துக்கு பதில் கொடுங்க. அந்த பதில் யாருக்கு தான்? உங்களுக்கு தான் ஆண்டவரே. நான் என் வாழ்வில் மலடி, நிந்தைக்குள்ளானவள் என்பதை இருக்கிற பெயர் என் வாழ்வில் இருக்கக்கூடாது. நான் பிள்ளை பெற்றுட்டேன் எல்லாரும் சொல்லணும். அந்த கிருபை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்கிறான். நீ பிள்ளை கொடுப்பீனா, அவன் பால் மறந்த பின்பு அவங்க சமூகத்திலே வந்து உமக்காகவே ஊழியம் செய்வான், அவங்ககிட்டே இருப்பான் ஆண்டவரே. அந்த ஒரு எழுப்புதல் ஜபம் அவருக்குள்ள வந்துச்சு பாருங்க. அந்த ஜபம் ஆண்டவர் அதை அங்கீகரிச்சிட்டார். சரி போமா, ஏழையும் 2 வார்த்தைகளை ஆசீர்வாதமா சொல்லி அனுப்புறார். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவர் ஜபத்தை கேட்டார். அற்புதமான ஜப பதில். சாமுவேல் என்னது? ஜப பதில். அது வரையிலும் கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அதுக்கு பிறகு அவன் தேவ சமூகத்தில் வளர்கிறான். சாமுவேல் ஃபர்ஸ்ட் பார்ன் தேவ சமூகத்திலே வளர்கிறான். வளர்ந்து அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்சபா வரையிலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பது விளங்குகிறது. ஆமென்.
அவன் ஜட்ஜஸ் டைம்க்கு அவன் தான் ஒரு முடிவு உண்டு பண்ணினான். தீர்க்கதரிசியா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லி அவன் சவுலையை அபிஷேகம் பண்ணினான். தாவீது ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்கிறவனா இருந்தான். அவன் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பெலிஸ்தர் நடுவில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு அன்னாளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். வேதத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அன்னாளுக்கு என்ன பண்ணாங்க? பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆனால் அவங்கள பற்றி அதிகமாக என்ன பண்ணல. இத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அவர்கள் மூலமா தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவல், பெரிய மாற்றம் வந்துச்சா? காத்திருப்பது ஜபத்திற்கு ஒரு அர்ப்பணிப்புன் ஜபம் அல்லது ஒரு பொருத்தனை ஜபத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்வார். ஆமா, எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஆன்சர் இல்லை, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஆன்சரு. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவார், இடைப்படுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆமா, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு மகளே, இந்த மகனே. இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியல, எந்த காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நீ ஜெபம் பண்ணுவாயானால் உன்னுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, உன்னுடைய போராட்டங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு ஊழியத்தில் ஜெபம் பண்ண சென்றிருந்தாங்களாம். எதுக்காக ஜெபம் பண்ண செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுக்கணும். அந்த ஊழியக்காரர் அவங்க ஹீலிங்காக ஜெபம் பண்ண முட்டி போட்டிருக்கிறாங்க அந்த சகோதரி. அப்போ அந்த சகோதரி ஜெபம் பண்ணுறாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ண தெரியுமா? பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கிறது, மருத்துவமனையில் உறுதிப்படுத்திட்டாங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் செலவாக போகிறது, இதை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு சுகமாக்க சொல்லுங்க. நான் பணத்தை விரயமாய் நான் மருத்துவமனையில் கொடுக்க விரும்பலை, நான் கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். அந்த ஊழியர் அதிர்ந்து போனாரன். என்னம்மா சொல்றீங்க நீங்க? இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் முக்கியம்தான். அவர் ஒரு மருத்துவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான மருத்துவர். அவர் மருத்துவர் தான், ஆனால் அவர் பிரதான மருத்துவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவருடைய தழும்பு என் மேலே பட்டா போதும், நான் குணமாயிடுவேன், சுகமாயிடுவேன், அது மட்டும் எனக்கு போதும், நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சகோதரி தெய்வ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணாங்க. அந்த ஊழியக்காரன் அவர்களோட ஒருமனப்பட்டு இந்த வார்த்தையின்படியே மருத்துவமனைக்கு தெரியும் இப்போ லட்சம் ஆகுது, இதை கர்த்தருக்குன்னு கொடுக்க சொல்லி இவங்க பொறுத்துப்படுறாங்க. ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்களாம், சந்தோஷத்தோடு போனாங்களாம். ஒரு வாரத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவங்க தெய்வ சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு சாட்சி சொன்னாங்களாம். நான் இப்படி பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போனேன், கண்ணீரோடு போனேன், மருத்துவமனைக்கு இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டாங்க, சர்ஜரிக்கான டேட்டும் குறிச்சிட்டாங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சரீரத்தில் ஏதோ மாற்றம் வருகிறத பார்த்தேன். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதவைகள் எல்லாம் அந்த 2-3 நாளில் நடக்க ஆரம்பித்தது. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பழையபடி என்னால் செய்ய முடியுது, என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த வியாதிக்கான இந்த காரியங்கள் இதெல்லாம் இல்லையே என்று ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணோம். டாக்டர் மறுபடியும் பார்த்துட்டு இல்லை சர்ஜரி போய் பண்ணிடலாமான்னு கேட்டார். இல்லை மறுபடியும் செக் பண்ணுங்க, இந்த வியாதிக்கான காரியங்கள் பிளட் டெஸ்ட் மறுபடியும் எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. டெஸ்ட்லாம் பண்ணிட்டு நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டு, உங்களுக்கு எந்த வியாதி வந்ததுக்கான அறிகுறிகளே இல்லை, அந்த பழைய ரிப்போர்ட் இருக்குது, புதிய ரிப்போர்ட் இருக்குது, இயேசு என்னை சுகமாக்கிட்டார். ஆமாம் சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு கொடுத்த பிரார்த்தனைகளை, ஆண்டவருக்கு கொடுத்த பொருத்தனை நான் கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். ஆமாம், நம்ம ஆண்டவரால் முடியாது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அதை ஆண்டவருக்கு நிறைவேற்றுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எத்தனை லட்சம் ஆகுது, ஆண்டவருக்கு கொடுப்பேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டல் இந்த காரியங்கள்லாம் எவ்வளோ ஆக போகுது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரெக்கமெண்டேஷன் ஜாபுக்கு, வேலைக்கு, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு இத்தனை லட்சம் கொடுத்தா, லஞ்சம் கொடுத்தா உனக்கு ஜாப் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களா? ஆண்டவரே நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களை கனம் பண்ணுறேன், நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம்,
ஜாப், அந்த வேலையை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வேலையை கத்தர் கொடுப்பார். அந்த காலேஜை உங்களுக்கு கொடுப்பார் கத்தர். அந்த அட்மிஷனை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அந்த வியாதி படுக்கை கத்தர் மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் கத்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, கத்தரை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கத்தருக்கு கொடுத்து கத்தரை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு மருத்துவத்திற்கும் அட்மிஷனுக்காகவும் ஜாபுக்காகவும் லஞ்சங்களை கொடுத்து வாழ்வில் நீ ஏமாந்து விடாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை முழுமையாக கத்தரத்தில் வையுங்க. அண்ணாளுடைய ஒரு ஜெபம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, உன் வாழ்வில் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். ஆமென். And we know that in all things God works for the good of those who love him. நீ அவர்களை அன்பு கூறுவாயானால், அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை கர்த்தர் வாழ்வில் நன்மையாய் முடிய பண்ணுவாராக. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார் மகளே, கர்த்தர் நோக்கி பார் மகனே. உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இப்போது உன் மேலே இறங்கி இருக்கிறது. அவருடைய தெய்வீக கிருபை, அவருடைய தெய்வீக அபிஷேகம், அது தெய்வீக பிரசன்னம் நடத்துதல் இந்த வேலையில் உன் மேலே இறங்கி இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். பரத்திலிருந்து ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, நடத்துதல், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உன் இதயத்தையும் சிந்தையும் இப்போது நிரப்புகிறது, இப்போது ஆளுகிறது. பொருத்தனை பண்ணி கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. நீ அவரிடத்தில் அன்பு கூறுவாயானால் உன் வாழ்வில் சகலத்தின் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். நன்மை உன் மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் அந்த அபிஷேகத்தை, அந்த ஜெப பதிலை பெற்றுக்கொள்ளுங்க. நன்மை உண்மையில் இறங்கி வருகிறது. பூரண கிருபை உண்மையில் இறங்கி வருகிறது. சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் உண்மையில் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒளியுள்ள ஒரு மேகம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உன் வாழ்வில் ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. கர்த்தர் உன் வாழ்வில் ஒரு மகிமையான ஒரு செழிப்பை கட்டளிடுகிறார். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் காத்திருக்குதலுக்கு தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இதுவரையில் நீ பொறுமையாய் இருந்தாய் அல்லவா? இதுவரை என் நாமத்தை மததலியாமல் இருந்தாய் அல்லவா? இதுவரை என்னையே பற்றி கொண்டிருந்தாய் அல்லவா? இதுவரை என்னுடைய நாமத்திற்காகவே நீ ஜீவித்தாய் அல்லவா? இதுவரையில் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தாய் அல்லவா? உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன். நீ விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தாய் அல்லவா? ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகளே, மகனே. உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. தெய்வீக பலனை நீ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. உன் வியாதி படுக்கைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. சம்பூர்ண ஆசீர்வாதங்கள், நன்மைகள், செழிப்பு, கிருபை, ரட்சிப்பு, அபிஷேகம், ஊழிய அழைப்பு, கிருபை வரங்களை கர்த்தர் உன் வாழ்வில் இப்போது வெளிப்படுத்துகிறார். நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை தாழ்த்துங்க, உங்க தாழ்த்துங்க. உங்க இதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்று மகளே. அன்னாலை போல ஊற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு போல அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அவர் பாதத்தை உறுதியாய் பற்றிக்கொள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் உன் வாழ்வில் முன் குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிக நாட்கள் காத்திருக்கிறது இதயத்தை இளைக்க பண்ணும். வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் உன் வாழ்வில் ஜீவ விருட்சத்தை கட்டளிடுகிறார். கர்த்தர் உன் வாழ்வில் சம்பூர்ண நன்மைகளை கட்டளிடுகிறார்.
ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரு வெள்ளம் போல, பெரு நதி போல உன்மேல இப்போது பாய்கிறது. அவருடைய வல்லமையான அபிஷேகம் மடை திறந்த வெள்ளம் போல ஆரவாரித்து பெருக்கெடுத்து வருகிற ஒரு காட்டாற்று வெள்ளத்தை போல அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாத நன்மைகள் இப்போது உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, ஊழியத்தின் மேல, சபையின் மேல தேவன் கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள் மகளே, உன் வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா தடைகள் உடைகிறது, எல்லா தடைகள் உடைகிறது, எல்லா தடைகள் உடைகிறது. தேவன் எல்லா அடைப்புகளை எடுத்து போடுகிறார். உன் வாழ்வில் மனுஷர்களை வைத்த எல்லா அடைப்புகளை தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். ஓ காட்டாற்று வெள்ளங்களை தேவன் திசை திருப்பி விடுகிறார். ஆமென். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தம் சித்தத்தின்படியே அவர் திருப்புகிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உன் வாழ்வில் இப்போது கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், உன் வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய சுகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உன் சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார். எஸ். ஓ சாம் 126 126 சொல்லப்பட்ட வார்த்தைகளபடி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். ஓ கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். உன் சிறையிருப்பு மாறுகிறது, உன் சிறையிருப்பு மாறுகிறது, உன் சிறையிருப்பு மாறுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகளே, மகனே. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இப்போது தேவ வல்லமை உன் மேல இறங்குகிறது, தேவ வல்லமை உன் மேல இறங்குகிறது, தேவ பிரசன்னம் உன் மேல இறங்குகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கரம் உன் மேல இறங்குகிறது, தேவ கரம் உன் மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஸ்ட்ரெச்சஸ்ல ஓ thank you Lord. ஊன்றுகோல் இல்லாம நடக்க முடியாது. ஓ ஊன்றுகோலோட நடந்து கொண்டிருந்த கர்த்தருடைய சுகம் மேல இறங்குகிறது. உன் கால்கள் பலன் அடைகிறது, அவைகள் இல்லாம நீ நடக்கிறாய். ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அவர் நம்பிக்கை வைத்தபடியால் கர்த்தர் உன்னை கடல் மேல் நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை விசுவாசம் நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் உன் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. பேதுருவே நடந்து வா, ஆண்டவர் நீரையானால் நான் கடல் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று பேதுரு கேட்டது போல ஆண்டவரை நம்பி அவரை அறிந்து கொள். உன் பிரச்சனைகளுக்கு மேலாக, உன் போராட்டங்களுக்கு மேலாக, உன்னை அழுத்துற எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நடக்க முடியும். தேவன் உன் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். விசுவாசத்தில் எழும்பி காரியத்தை நடப்பி தேவன் உன்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். புறாவை போல் நான் தேவ சமூகத்தில் புலம்பினேன் என்று கண்ணீரோட, தேவ சமூகத்தில் கண்ணீரோட, அழுகையோட, வேதனையோட, பாரத்தோட, உள்ளம் உடைந்தவர்களாய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலே இப்போது வல்லமையான அபிஷேகம், பிரசன்னம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மேல, தேவ ஜனங்கள் மேல, பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாண்டிகள் மேல, இந்த வார்த்தைகள் கேட்டு ஒவ்வொரு மேல ஆண்டவரே வல்லமையான அபிஷேகம், பிரசன்னம், மகிமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தேற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கட்டி அணைச்சு முத்தம் விடுங்கப்பா. உங்க சத்தம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நானே உன் தேவனாயே கர்த்தர், நான் உன் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தைகள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கப்பா. நான் உனக்கு துணையாக இருக்கிற கர்த்தர். நீ தண்ணீர்களை கடக்கும் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கிடைக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னி ஜுவாலையில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்னி உன் பேரில் பற்றாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு நன்றி ஆண்டவரே. பயங்கரமான பராக்கிரமசாலியா நான் உன்னோடு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. உடைய வல்லமையான அனுக்கிரகம், கிருபை, மகிமை உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். தேவன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்முடைய ஜனங்களுக்கு முன்னே நீ புறப்பட்டு போய் எல்லா கோணலானவர்களை செவையாக்குறதுக்காக நன்றி. இப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டாங்களோ அவங்க எல்லார் வாழ்விலும் ஜெபத்திற்கான பதில் உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் திறந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட எல்லா உயர்வுகள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தேவ கரம் வல்லமையானவை செய்ததுக்காக
கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமையினால முடிசூட்டுகிறதுக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும், வழி நடத்த பெரிய காரியங்களை செய்யும். நாம் ஒன்றே மையப்படுவதாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்ணின் ஐக்கியம் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.